ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு வந்து ரொம்ப திக்காக கிரேவியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. யார் வேணால் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு சிம்பிள் மெத்தடு தான். இந்த மட்டன் குழம்பு வந்து தண்ணி மாதிரி வச்சா சாதத்துக்கும் சரியாக இருக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணுங்கன்னா நல்ல கிரேவி போல் வரும். அது வந்து இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப பொருத்தமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். போனோடையும் போன்லெஸ்ஸோடையும் எடுத்துருக்கிறேன். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த ரேஷியோலாம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சாச்சு. இதுக்கு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு துண்டு பட்டை, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 போல் இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஒரு 10 போல் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன், ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதனால் இதில் கம்மியாகவே சேர்த்தா போதும். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலர் வரட்டும் நமக்கு, அது வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வரணும். வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 4 to 5 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். இதை அவ்வளோதான், வதங்கினது போதும். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம மட்டன் வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே பிரிஞ்சி இலை 1, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டேன். வதக்கிட்ட பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோவுக்கு ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி நமக்கு பேஸ்ட் போல் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், இது வந்து ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா பொடியெலாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதங்கினா போதும். கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். அரை கிலோ ஆட்டுக்கறியை சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சல அது நல்லா நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 2 நிமிஷம் ஆனதும் நம்ம மட்டனில் சேர்த்துக்கலாம். இதை மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துட்டு கூடவே நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு
எனக்கு இன்னும் திக்காக இருக்குது. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கன்சிஸ்டன்சியாக வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நாம் குக்கர் விசில் போடலாம். கொதிக்க குழம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் வந்து 2 விசில் ஹைலேயும் 2 விசில் லோலேயும் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ 2 விசில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஹேர்லாம் மட்டன் குழம்பு கமகமன் வாசனையோட சூப்பராக மட்டன் வெந்து நமக்கு வந்திருக்கு பாருங்கள். கூடவே கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தண்ணி போல் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா சுண்ட வச்சுக்கலாம். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் தண்ணி போல் தான் இருக்குது. நான் வந்து நல்லா இன்னும் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் இட்லிக்கு. நல்லா மட்டன் குழம்பு கலர்ஃபுல்லாக வாசனையாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.